வணக்கம். ஜோதிடத்தில் ராசி மற்றும் லக்னம் இரண்டும் ஒருவரின் வாழ்க்கையை கணிப்பதற்கு மிக முக்கியமான அம்சங்கள். ஒரு ஜாதகத்தில் லக்னம் என்பது உயிருக்கும், ராசி என்பது உடலுக்கும் ஒப்பிடப்படுகிறது. நாம் பிறக்கும் நேரத்தில் கிழக்கு அடிவானத்தில் எந்த ராசி உதயமாகிறதோ அதுவே நம்முடைய லக்னம். இது ஒவ்வொரு 2 மணி நேரத்திற்கும் ஒருமுறை மாறிக்கொண்டே இருக்கும். ஒரு நாளில் 12 லக்னங்கள் மாறிவரும். அதனால் லக்னம் என்பது மிக துல்லியமான தகவல்களை கொடுக்கக்கூடியது. இது ஒருவரின் குணநலன்கள், உடல் அமைப்பு, மனோபலம், செயல்பாடு, ஆயுள், எதிர்காலம் போன்ற பல விஷயங்களை நிர்ணயிக்கிறது. ராசி என்பது நாம் பிறக்கும் நேரத்தில் சந்திரன் எந்த ராசியில் இருக்கிறாரோ அதுவே நமது ராசியாகும். ஒரு ராசியில் சந்திரன் சுமார் 2.25 நாட்கள் இருப்பார். சந்திரன் மனதின் காரகனாக கருதப்படுவதால் ராசி ஒருவரின் மனநிலை, எண்ண ஓட்டங்கள், உணர்வுகள் ஆகியவற்றை குறிக்கும். தொலைக்காட்சிகளிலும் பொதுவான பஞ்சாங்கங்களிலும் சொல்லப்படும் தினசரி ராசி பலன்கள் பொதுவாக இந்த ராசியை அடிப்படையாக கொண்டே கணிக்கப்படுகின்றன. ஜோதிடப்படி லக்னம்தான் ஒருவரின் ஆளுமை திறன், சிந்தனை, செயல்கள் மற்றும் அதிர்ஷ்டம் போன்ற முழு வாழ்க்கை நிகழ்வுகளுக்கும் ஆதாரமாக அமைகிறது. ராசி என்பது லக்னத்திற்கு துணை செய்யும் ஒரு அமைப்பு மட்டுமே. ஒருவருக்கு லக்னமும் ராசியும் பலமாக இருந்தால் அவருடைய வாழ்க்கை சிறப்பானதாக அமையும். லக்னம் மற்றும் ராசியின் அதிபதிகள் ஜாதகத்தில் எந்த நிலையில் இருக்கிறார்கள் என்பதை பொறுத்து ஒருவரின் வாழ்வில் ஏற்படும் பலன்கள் மாறுபடும். உதாரணத்திற்கு, ஒரு கிரகம் லக்னப்படி கெட்ட பலனை தருவதாக இருந்தாலும் ராசிப்படி அது யோகமான கிரகமாக இருந்தால் கெடுபலன்கள் குறையும். எனவே ஒரு ஜாதக பலனை முழுமையாகவும் துல்லியமாகவும் அறிய லக்னம் மற்றும் ராசி இரண்டையும் இணைத்து பார்ப்பது அவசியம். இப்போது 12 லக்னம் மற்றும் ராசிக்காரர்களுக்கு என்னென்ன தனித்துவங்கள் இருக்கிறது என்பதை பற்றி இந்த பதிவில் பார்ப்போம். இந்த பதிவை பார்ப்பதற்கு முன்பு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம போடுற பதிவு உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வரும். சரி, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கும்ப லக்னத்தில் பிறந்து துலாம் ராசியில் சஞ்சரிக்கும் நீங்கள் மிகவும் தனித்துவமான மற்றும் அறிவுபூர்வமான குணங்களை கொண்டவர்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். ஏனென்றால் லக்னாதிபதி சனி பகவான் உங்களுக்கு ஒரு ஆழ்ந்த சிந்தனையையும் பொறுமையையும் கொடுக்கிறார். அதே சமயம் ராசிநாதன் சுக்கிரன் உங்களுக்கு ஒரு மென்மையான போக்கையும் வசீகரமான கலை உணர்வையும் கொடுக்கிறார். பொதுவாக நீங்கள் எதையும் ஒரு வித்தியாசமான கோணத்தில் அணுகுவீர்கள். சமூகத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்ற எண்ணம் உங்களுக்குள் எப்போதும் ஓடிக்கொண்டே இருக்கும். உங்கள் பேச்சு மிகவும் கண்ணியமாகவும் அதே சமயம் மற்றவர்களை சிந்திக்க வைக்கும் வகையிலும் இருக்கும். ஒரு காரியத்தை முடிவு செய்துவிட்டால் அதை எதற்காகவும் மாற்றிக்கொள்ள மாட்டீர்கள். உங்கள் கொள்கைகளில் நீங்கள் மிகவும் உறுதியாக இருப்பீர்கள். ஆனால் மற்றவர்களின் கருத்துக்களுக்கு செவிசாய்க்கும் பண்பும் உங்களிடம் உண்டு. உங்களின் தோற்றம் மற்றவர்களை கவரும் வகையில் வசீகரமாக இருக்கும். அதே வேளையில் உங்கள் கண்களில் ஒருவிதமான புத்திசாலித்தனமும் ஒரு தேடலும் எப்போதும் இருந்து கொண்டே இருக்கும். நீங்கள் பிறரை வழிநடத்தும் ஒரு தலைமை பண்பை கொண்டிருப்பீர்கள். அதே சமயம் மற்றவர்கள் உங்களுக்கு கொடுக்கும் சுதந்திரத்தை நீங்கள் மிகவும் மதிப்பீர்கள். உங்களை யாராவது கட்டுப்படுத்த நினைத்தால் அந்த இடத்தை விட்டு உடனே நகர்ந்துவிட வேண்டும் என்று நினைப்பீர்கள். உங்களின் கோபம் என்பது ஒரு மெதுவான நெருப்பு போன்றது. அது அவ்வளவு சீக்கிரம் வராது. ஆனால் ஒரு முறை வந்துவிட்டால் நியாயத்தை நிலைநாட்டும் வரை நீங்கள் ஓயமாட்டீர்கள். இந்த லக்னத்திற்கும் ராசிக்கும் உள்ள மிகப்பெரிய பலமே உங்களின் நேர்மையும் புதுமையான சிந்தனைகளும் தான். உங்கள் குடும்ப வாழ்க்கையை பொறுத்தவரை நீங்கள் மிகவும் அக்கறை கொண்டவராகவும் அதே சமயம் ஒரு சிறந்த நண்பனைப் போலவும் இருப்பீர்கள். குடும்ப உறுப்பினர்களின் தேவைகளை அறிந்து பூர்த்தி செய்வதில் உங்களுக்கு நிகர் நீங்களே என்று சொல்லலாம். உங்கள் வாழ்க்கை துணையிடம் நீங்கள் ஒரு ஆழமான கருத்தொற்றுமையையும் அதே சமயம் ஒரு சுதந்திரத்தையும் எதிர்பார்ப்பீர்கள். ஆனால் சில நேரங்களில் உங்கள் பிடிவாதமான குணம் காரணமாக சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் வர வாய்ப்பு உண்டு. அதை நீங்கள் அன்பால் மட்டுமே சரி செய்ய முடியும். உடன் பிறந்தவர்களுடன் சில நேரங்களில் மனக்கசப்புகள் வந்தாலும் அவர்களுக்கு ஒரு ஆபத்து என்றால் நீங்கள்தான் முதலில் போய் முன்னால் நிற்பீர்கள். உங்கள் பெற்றோர்கள் மீது நீங்கள் அதிக பற்று வைத்திருப்பீர்கள்.
அவர்களின் கனவுகளை நிறைவேற்றுவதையே உங்கள் வாழ்நாள் கடமையாக கருதுவீர்கள். வீட்டில் உள்ள உறவினர்களிடம் நீங்கள் பேசும்போது மிகவும் தெளிவாக பேசுவீர்கள். ஏனென்றால் உங்களின் வெளிப்படையான பேச்சு மற்றவர்களுக்கு சில நேரங்களில் ஆச்சரியத்தை தரலாம். உங்கள் வீட்டை எப்போதும் நவீனமாகவும் கலைநயத்தோடும் வைத்துக்கொள்ள வேண்டும் என்று விரும்புவீர்கள். குடும்பத்தினர் உங்கள் சொல்லுக்கு கட்டுப்பட்டு நடக்க வேண்டும் என்ற எண்ணம் உங்களுக்குள் இருந்தாலும் அவர்களுக்கான உரிமைகளை வழங்குவதில் நீங்கள் ஒருபோதும் தயங்கியதில்லை. உறவினர்கள் மத்தியில் உங்களின் சொல்லுக்கு ஒரு தனி மரியாதை இருக்கும் என்பதால் அனைவரும் உங்களை ஒரு முக்கிய ஆலோசகராக பார்ப்பார்கள். உங்கள் குடும்பமே உங்கள் பலமாக விளங்கும். குடும்பத்தின் கௌரவத்தை காப்பாற்ற நீங்கள் எப்பேற்பட்ட சவால்களையும் துணிச்சலுடன் எதிர்கொள்வீர்கள். அதே சமயம் குடும்ப அமைதிக்கு நீங்கள் அதிக முக்கியத்துவம் கொடுப்பீர்கள். சுய தொழில் அல்லது வியாபாரத்தில் ஈடுபடும்போது உங்கள் ஆளுமை திறன் மற்றும் புதுமையான சிந்தனை உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை தேடித்தரும். நீங்கள் எதையும் மற்றவர்கள் செய்யாத ஒரு வழியில் செய்ய விரும்புவீர்கள். குறிப்பாக தகவல் தொடர்பு சாதனங்கள், நவீன இயந்திரங்கள் அல்லது கலைநயமிக்க பொருட்கள் சார்ந்த வியாபாரம் உங்களுக்கு அதிக லாபத்தை தரும். அதேபோல இரும்பு அல்லது எண்ணெய் சம்பந்தப்பட்ட தொழில்களும் உங்களுக்கு வெற்றியை தேடித்தரும். வாடிக்கையாளர்களிடம் நீங்கள் பழகும் விதம் மிகவும் கண்ணியமாக இருக்கும் என்பதால் உங்கள் தொழிலில் எப்போதும் ஒரு நிலையான வளர்ச்சி இருந்து கொண்டே இருக்கும். நீங்கள் எடுக்கும் முடிவுகள் சில நேரங்களில் மிகவும் புத்திசாலித்தனமாக இருக்கும் என்பதால் வியாபாரத்தில் முதலீடு செய்யும் போது மட்டும் கொஞ்சம் நிதானமாக செயல்படுவது நல்லது. உங்கள் கீழ் வேலை செய்பவர்களை நீங்கள் ஒரு தோழனைப் போல பாதுகாப்பீர்கள். ஆனால் வேலையில் தவறு நடந்தால் அதை சுட்டிக்காட்ட தயங்க மாட்டீர்கள். வியாபார யுக்திகளை அவ்வப்போது நவீன காலத்திற்கு ஏற்ப மாற்றிக்கொள்வதில் உங்களுக்கு ஆர்வம் அதிகம் இருக்கும். புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும்போது அதன் சாதக பாதகங்களை முழுமையாக ஆராய்ந்து இறங்கினால் உங்கள் தொழிலில் யாரும் எட்ட முடியாத உயரத்தை நீங்கள் மிக குறைந்த காலத்திலேயே எட்டிவிட முடியும். உங்கள் வியாபாரத்தில் நேர்மையும் வெளிப்படைத்தன்மையும் எப்போதும் இருக்கும் என்பதால் சந்தையில் உங்களுக்கு ஒரு நல்ல பெயரும் நற்பெயரும் நிலையாக இருக்கும். கடின உழைப்பை விட புத்திசாலித்தனமான உழைப்பே உங்களை உயர்த்தும். தொழிலில் ஏற்படும் ஏற்ற இறக்கங்களைக் கண்டு நீங்கள் அஞ்ச மாட்டீர்கள். மாறாக அதிலிருந்து புதிய பாடங்களை கற்றுக்கொண்டு உங்கள் வியாபாரத்தை அடுத்த கட்டத்திற்கு எடுத்துச் செல்வீர்கள். உத்தியோகத்தில் நீங்கள் எப்போதும் ஒரு தனித்துவமான பணியாளராகவும் அனைவராலும் மதிக்கப்படும் ஒரு அதிகாரியாகவும் திகழ்வீர்கள். உங்கள் அலுவலகத்தில் உங்களின் ஆலோசனைக்கு எப்போதும் ஒரு தனி மதிப்பு இருக்கும். ஆசிரியர் பணி, ஆராய்ச்சித்துறை, வங்கித்துறை அல்லது தொழில்நுட்பம் சார்ந்த வேலைகளில் நீங்கள் இருந்தால் உங்கள் திறமைக்கு ஏற்ற அங்கீகாரம் மிக விரைவாக தேடி வரும். சக ஊழியர்களுடன் நீங்கள் ஒரு இணக்கமான உறவை வைத்திருப்பீர்கள் என்றாலும் வேலையில் தவறு நடந்தால் அதை சுட்டிக்காட்ட தயங்க மாட்டீர்கள். உங்களின் நேர்மை உங்களுக்கு பல நற்பெயர்களை தேடித்தரும். மேலதிகாரிகளிடம் நீங்கள் மிகவும் நம்பிக்கைக்குரிய ஒரு நபராக இருப்பீர்கள் என்பதால் முக்கியமான பொறுப்புகள் உங்களை நாடி வரும். உங்களின் நிர்வாகத் திறமை மற்றவர்களுக்கு ஒரு பாடமாக அமையும். ஒரு வேலையை ஆரம்பிக்கும் போது இருக்கும் அதே வேகம் முடியும் வரை உங்களிடம் இருக்கும் என்பதுதான் உங்கள் வெற்றியின் ரகசியம். உத்தியோகம் காரணமாக சில நேரங்களில் நீங்கள் வெளியூர் செல்ல வேண்டி இருக்கும். உங்களின் அர்ப்பணிப்பு உணர்வு உங்களை உத்தியோகத்தில் ஒரு மிக உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்லும் என்பதில் எவ்வித சந்தேகமும் இல்லை. பதவி உயர்வு மற்றும் ஊதிய உயர்வு உங்களுக்கு தகுந்த காலத்தில் கிட்டும். அலுவலக அரசியலில் ஈடுபடாமல் உங்கள் வேலையில் மட்டும் கவனம் செலுத்தும் உங்கள் பண்பு உங்களுக்கு ஒரு தனி கௌரவத்தை தேடித்தரும் என்பதில் ஐயமில்லை. உங்களின் புத்திசாலித்தனமான அணுகுமுறை அலுவலகத்தில் இருக்கும் எப்பேற்பட்ட சிக்கலையும் எளிதில் தீர்த்து வைக்கும் என்பதால் நீங்கள் ஒரு தவிர்க்க முடியாத சக்தியாக விளங்குவீர்கள். உங்களின் நேர்த்தியான வேலைத்திறன் உங்களை ஒரு உயரிய பதவிக்கு கொண்டு செல்லும் என்பதில் மிகுந்த உறுதி. பொருளாதார ரீதியாக உங்கள் வாழ்க்கை எப்போதும் ஒரு ஏற்றமான நிலையை நோக்கியே பயணிக்கும். பணப்புழக்கத்திற்கு பஞ்சம் இருக்காது. ஏனென்றால் உங்கள் ராசி மற்றும் லக்ன அதிபதிகள் உங்களுக்கு அந்த பலத்தை கொடுப்பார்கள். நீங்கள் கௌரவமான வாழ்க்கையை வாழ விரும்புவீர்கள் என்பதால் உங்கள் கையில் பணம் இருக்கும்போது அதை தாராளமாக செலவு செய்வீர்கள். குறிப்பாக தான தர்மங்களுக்கும் நவீன உபகரணங்களுக்கும் நீங்கள் அதிக பணம் செலவிடுவீர்கள். சேமிப்பு என்பதில் நீங்கள் ஒரு தெளிவான திட்டத்தை கொண்டிருப்பீர்கள். நிலம், வீடு மற்றும் தங்கம் போன்ற அசையா சொத்துக்களில் முதலீடு செய்வது உங்கள் எதிர்காலத்திற்கு பாதுகாப்பாக இருக்கும். மற்றவர்களுக்கு உதவி செய்வதில் நீங்கள் வள்ளலாக இருப்பீர்கள். ஆனால் உங்கள் நல்ல குணத்தை பயன்படுத்தி பலர் உங்களிடம் பணம் வாங்கிவிட்டு திரும்ப தராமல் ஏமாற்ற வாய்ப்பு உண்டு என்பதால் கொடுக்கல் வாங்கலில் எச்சரிக்கை தேவை.
உங்கள் வாழ்வின் மத்திய பகுதியில் நீங்கள் மிகப்பெரிய செல்வத்தை சேர்ப்பீர்கள். அது உங்கள் பொருளாதார நிலையை மென்மேலும் உயர்த்தும். சொகுசான வாழ்க்கைக்கு தேவையான அத்தனை வசதிகளையும் உங்கள் உழைப்பால் பெறுவீர்கள். பணத்தை விட தர்மத்திற்கே நீங்கள் அதிக முக்கியத்துவம் கொடுப்பீர்கள் என்றாலும் உங்கள் தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ளும் அளவிற்கு தெய்வ அருளால் உங்களுக்கு எப்போதும் செல்வம் வந்து சேரும். உங்களின் வருமானத்தில் ஒரு பகுதியை தனது குடும்பத்திற்காகவும் மற்றவர்களை காக்கவும் செலவு செய்வதில் நீங்கள் மிகுந்த திருப்தி அடைவீர்கள் என்பது உறுதி. முறையான நிதி திட்டமிடலை மட்டும் நீங்கள் கடைபிடித்தால் நீங்கள் ஒரு பெரும் செல்வந்தராகவும் மற்றவர்களுக்கு வாரி வழங்கும் வள்ளலாகவும் வாழ்வீர்கள் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆரோக்கியத்தை பொறுத்தவரை நீங்கள் உங்கள் நரம்பு மண்டலம், கால்கள் மற்றும் இரத்த ஓட்டம் தொடர்பான விஷயங்களில் அதிக கவனம் செலுத்த வேண்டும். கும்ப லக்கணம் என்பதால் உடலில் வாயு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அல்லது சோர்வு அடிக்கடி வர வாய்ப்பு உண்டு. சரியான நேரத்திற்கு உணவு உட்கொள்வதும் சத்தான காய்கறிகளை சேர்த்துக் கொள்வதும் உங்கள் உடல் நலத்தை பாதுகாக்கும். உங்களின் அதிகப்படியான வேலைப்பளு காரணமாக சில நேரங்களில் உடல் சோர்வு ஏற்படலாம். உங்கள் ராசி துலாம் என்பதால் சிறுநீரகம் மற்றும் முதுகு தண்டுவடம் சார்ந்த பிரச்சனைகள் வராமல் இருக்க அதிக அளவு தண்ணீர் குடிப்பதும் முறையான உடற்பயிற்சிகளை மேற்கொள்வதும் நலம் தரும். தூக்கமின்மை பிரச்சனை வராமல் இருக்க தியானம் மற்றும் அமைதியான சிந்தனைகளில் ஈடுபடுவது உங்கள் மனதை அமைதியாகவும் உடலை தெம்பாகவும் வைத்திருக்கும். இயற்கை உணவுகளை அதிகமாக சேர்த்துக் கொள்வது உங்கள் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும். தேவையற்ற கவலைகளை விட்டொழிப்பது உங்கள் நீண்ட ஆயுளுக்கு வழிவகுக்கும் என்பதால் எப்போதும் மகிழ்ச்சியாக இருக்க முயற்சி செய்யுங்கள். கண்களில் அவ்வப்போது எரிச்சல் அல்லது பார்வை குறைபாடுகள் தோன்றலாம் என்பதால் முறையான மருத்துவ பரிசோதனை செய்து கொள்வது உங்கள் ஆரோக்கியத்திற்கு பாதுகாப்பாக இருக்கும். நடைப்பயிற்சி செய்வதை உங்கள் வழக்கமாக்கிக் கொண்டால் நீங்கள் என்றும் இளமையுடனும் சுறுசுறுப்புடனும் இருக்கலாம். உங்கள் மன உறுதிதான் உங்கள் நோய்களை தீர்க்கும் மிகப்பெரிய மருந்து என்பதை மறந்துவிடாதீர்கள். உங்களின் ஆரோக்கியமான வாழ்க்கை முறையே உங்கள் வெற்றிக்கு அடிப்படையாக அமையும் என்பதால் உங்கள் உடலை ஒரு கோவில் போல பேணிக் காப்பீர்கள். பிள்ளைகள் விஷயத்தில் நீங்கள் மிகவும் பாசமுள்ள பெற்றோராகவும் அதே சமயம் ஒரு சிறந்த வழிகாட்டியாகவும் திகழ்வீர்கள். உங்கள் பிள்ளைகள் உங்களைப் போலவே புத்திசாலிகளாகவும் அறிவுத்திறன் மிக்கவர்களாகவும் வளர்வார்கள். அவர்களின் கல்வியில் நீங்கள் அதிக ஆர்வம் காட்டுவீர்கள். அவர்களுக்கு சிறந்த கல்வி நிறுவனங்களில் இடம் கிடைக்க வழிவகை செய்வீர்கள். பிள்ளைகளின் திறமைகளை சிறு வயதிலேயே கண்டறிந்து அவர்களை அந்த துறையில் சாதிக்க வைப்பீர்கள். உங்கள் பிள்ளைகள் கலை மற்றும் தொழில்நுட்பத் துறைகளில் அதிக நாட்டம் காட்டுவார்கள். அவர்களை நீங்கள் முழுமையாக ஊக்குவித்து சாதனையாளர்களாக மாற்றுவீர்கள். உங்கள் வாரிசுகள் உங்கள் சொல்லுக்கு கட்டுப்பட்டு நடப்பார்கள் என்பதால் குடும்பத்தில் ஒரு அமைதியான சூழல் நிலவும். அவர்கள் வளர்ந்த பிறகு உங்கள் கௌரவத்தை உலகறியச் செய்வார்கள். சில நேரங்களில் நீங்கள் பிள்ளைகளிடம் அதிக எதிர்பார்ப்புகளை வைத்திருக்கலாம். அதை கொஞ்சம் குறைத்துக்கொண்டு நண்பனைப் போல பழகினால் உறவு இன்னும் சிறப்பாக இருக்கும். உங்கள் முதுமை காலத்தில் பிள்ளைகள் உங்களுக்கு ஒரு பெரிய தூணாக இருந்து உங்களை கண்ணும் கருத்துமாக பார்த்துக் கொள்வார்கள். அவர்களின் திருமண வாழ்க்கையை நீங்கள் மிகவும் சிறப்பாக அமைத்துக் கொடுப்பீர்கள். பிள்ளைகள் மூலம் உங்களுக்கு சமூகத்தில் ஒரு பெரிய மதிப்பும் மரியாதையும் கிடைக்கும். உங்கள் சந்ததியினர் புகழுடன் வாழ வேண்டும் என்பதற்காக நீங்கள் பல நற்காரியங்களை செய்வீர்கள். மொத்தத்தில் உங்கள் பிள்ளைகளே உங்கள் வாழ்வின் மிகப்பெரிய சொத்தாகவும் உங்கள் பெயரை காப்பாற்றும் வாரிசுகளாகவும் விளங்குவார்கள் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. உங்களின் வளர்ப்பு அவர்களை ஒரு உன்னதமான நிலைக்கு கொண்டு செல்லும். பயணங்கள் செய்வதில் உங்களுக்கு தீராத ஆர்வம் இருக்கும். குறிப்பாக புதிய இடங்களை பார்ப்பதிலும் அங்குள்ள கலாச்சாரங்களை அறிந்து கொள்வதிலும் நீங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைவீர்கள். தொழில் நிமித்தமான பயணங்கள் உங்களுக்கு பல புதிய வாய்ப்புகளை உருவாக்கித் தரும். அதே சமயம் வெளிநாடுகளுக்குச் சென்று வசிக்கும் யோகமும் சிலருக்கு அமைய வாய்ப்பு உண்டு. நீங்கள் ஒரு பயணத்தை திட்டமிடும்போது அது மிகவும் வசதியாகவும் அதே சமயம் ஒரு தேடலாகவும் இருக்க வேண்டும் என்று விரும்புவீர்கள். சாதாரண சுற்றுலாக்களை விட ஒரு நோக்கத்துடன் மேற்கொள்ளும் பயணங்களே உங்களுக்கு பிடிக்கும். ஆன்மீக பயணங்களிலும் உங்களுக்கு அதிக நாட்டம் இருக்கும். புனித தலங்களுக்குச் சென்று இறைவனை தரிசிப்பது உங்கள் மனபாரத்தை குறைத்து ஒரு நிம்மதியை கொடுக்கும். பயணங்களின் போது நீங்கள் பல புதிய மனிதர்களை சந்தித்து உங்கள் நட்பு வட்டத்தை விரிவுபடுத்துவீர்கள். அந்த நட்பு உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரலாம். வாகனங்களில் செல்லும்போது நீங்கள் எப்போதும் நிதானமாக செயல்பட வேண்டும். குறிப்பாக தொலைதூர பயணங்களை திட்டமிடும்போது போதிய ஓய்வு எடுப்பது அவசியம். நீங்கள் மேற்கொள்ளும் ஒவ்வொரு பயணமும் உங்களுக்கு புதிய புதிய பாடங்களை கற்றுத்தரும் என்பதால் பயணங்களை ஒரு அனுபவமாகவே நீங்கள் கருதுவீர்கள். புதிய உறவுகளை சுவைப்பதிலும் புதிய மொழிகளை கற்றுக்கொள்வதிலும் நீங்கள் மிகுந்த ஆர்வம் காட்டுவீர்கள். இது உங்கள் அறிவை மென்மேலும் வளர்க்க உதவும். உங்கள் பயணங்கள் எப்போதும் ஒரு பயனுள்ள அனுபவமாகவே அமையும்.
உங்களின் ஒவ்வொரு பயணமும் உங்கள் வாழ்க்கை பார்வையை மாற்றும் அனுபவங்களை கற்றுத்தரும். முடிவாகச் சொல்லப்போனால் கும்பலக்னம் மற்றும் துலாம் ராசியில் பிறந்த உங்கள் வாழ்க்கை என்பது அறிவு மற்றும் நிதானத்தின் ஒரு அழகான சங்கமமாகும். நீங்கள் எதையும் நேர்மையாகச் செய்பவர் என்பதால் உங்கள் வாழ்வில் புகழ் என்பது நிலைத்திருக்கும். உங்களின் பேச்சாற்றலும் தர்ம சிந்தனையும் உங்களை சமூகத்தில் ஒரு உயர்ந்த இடத்தில் அமர வைக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. உங்கள் நேர்மை உங்களுக்கு எப்போதுமே கௌரவத்தை தரும். உங்கள் வாழ்க்கையில் சவால்கள் வரும்போது உங்கள் புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தி அதை சாதனையாக மாற்றுவீர்கள். சனி மற்றும் சுக்கிரனின் ஆதிக்கம் உங்களுக்கு ஒரு கௌரவமான வாழ்க்கையை தரும். சில நேரங்களில் ஏற்படும் தேவையற்ற பிடிவாதத்தை தவிர்த்துவிட்டு பொறுமையை கையாண்டால் நீங்கள் நினைத்த அத்தனை காரியங்களும் தடையின்றி நிறைவேறும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. இறை நம்பிக்கை மற்றும் தர்ம சிந்தனை உங்களை எப்போதும் ஒரு பாதுகாப்பான வட்டத்தில் வைத்திருக்கும். நீங்கள் செய்யும் தான தர்மங்கள் உங்கள் சந்ததியினரை காக்கும். உங்கள் வாழ்நாள் முழுவதும் நீங்கள் ஒரு கௌரவமான செல்வந்தராகவும் அனைவராலும் மதிக்கப்படும் ஒரு பெரிய மனிதராகவும் வாழ்வீர்கள் என்பது நிச்சயம். உங்களின் இந்த உன்னதமான குணங்களே உங்களை சரித்திரத்தில் ஒரு முக்கிய நபராக பதிய வைக்கும். உங்கள் வாழ்வு ஒரு சரித்திரமாக அமையும் என்பதில் எவ்வித ஐயமும் இல்லை. நன்றி. இப்ப நான் சொன்ன அனைத்து விஷயங்களும் பொது பலன் மட்டுமே. உங்களுடைய சுய ஜாதக அடிப்படையில் சில விஷயங்கள் மாறுபட்டு நடப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. இருந்தாலும் பெரும்பாலான விஷயங்கள் நான் கூறியபடியே உங்க வாழ்க்கையில் நடைபெறும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் நான் அடுத்த பாகம் 2 எடுக்க தயாராக உள்ளேன். பாகம் 2 வேண்டும் என்றால் பாகம் 2 என்று டைப் செய்யவும். பெரும்பாலான நண்பர்கள் பாகம் 2 வேண்டும் என்றால் விரைவில் பாகம் 2 வீடியோ பதிவு செய்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக், ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பக்கத்தில் உள்ள ஆல் பட்டனை கிளிக் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நாங்கள் போடும் வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வரும். உங்களுடைய எதிர்கால வெற்றிக்கு என்னோட வாழ்த்துக்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.